அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மழலையர் பள்ளியினுடைய 4வது ஆண்டு விழாவிலே என்னை அழைத்தமைக்காக மரியாதைக்குரிய அருமை நண்பர் நீதி குருசாமி சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திருமதி நீதி குருசாமி சார் அவர்களுக்கும், எனது அன்புக்குரிய மாணவிக்கும் நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் கோவப்பட்டுருவா. எல்லாரும் சார் சொன்னது மாதிரி எப்படா நிகழ்ச்சி நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரையாக மேடையில் கூப்பிட்டு பேச சொல்கிறதுங்கிறத உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? கடும் கோபத்தில் இருப்போம். லீவெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கோம், இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு. எப்போ தான் உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறது இல்லையா? பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டால் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு அப்பாவை அனுப்புவாங்க, அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு அம்மாவை அனுப்புவாங்க, அப்புறம் தாத்தாவை அனுப்பி விடுவாங்க. எப்படி முழுமையாக அந்த குழந்தையை பற்றிய ஒரு தகவலை, ஒரு புரிதலை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது? இந்த மாதிரி ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராம்னு சொன்னால் எல்லோரும் வந்துடுவோம். தாத்தா, பாட்டி, மாமா எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்கோம் இல்லையா? அப்போ எல்லாருக்கும் இந்த தகவல் போய் சேர்ந்துடும். நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது, கை தட்டிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி தட்டுறோம்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தட்டிகிட்டு இருந்தோம். நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். நான் மேடையில் அந்த பிள்ளைகளுக்கு சான்றிதழ் கொடுத்துட்டே உங்களை பார்த்துட்ருக்கேன். அங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒரு 2 பேர் தட்டினது. ஒருத்தர் மட்டும் தொடர்ந்து தட்டிகிட்டே இருந்தார் தெரியுமா? எல்லா குழந்தைகளுக்கும் இங்கே நான் பார்த்ததில் அவ்வளவு குழந்தைகளுக்கு மட்டும் ஒருத்தர் கையை தட்டிகிட்டே இருந்தார்னா அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும். யாரு மேலே அந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்ட அந்த ஐயா தான் தட்டிக்கிட்டே இருந்தார். நான் ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இப்போவுமே பாதி பேர் தான் தட்டுறோம், அப்படிதானே? எங்கள் ஒரு வாட்டி கை தட்டுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 1 நிமிடங்கள் அதிகமாகிட்டுருக்கு. சும்மா எல்லாம் கை தட்ட சொல்லலை. இப்போ எல்லாரும் நல்லா ஒருக்கா கை தட்டுக்க பார்ப்போம். நன்றி. அப்போ இந்த மாதிரி தானே பிள்ளைங்க வாங்கும்போது நீங்கள் கை தட்டியிருக்கணும். செஞ்சுருக்கணுமா வேண்டாமா? எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம்? உங்களுடைய குழந்தை, நம்மளோட குழந்தைகளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ரசிப்பதற்காக வந்திருக்கோம் இல்லையா? ரசிப்பதற்கு மனசு வேண்டும், ரசிப்பதற்கு மனசு வேண்டும், கை தட்டுவதற்கு மனது வேண்டும். யாராக இருந்துட்டு போகலாம். ஒரு கைதட்டுற போட்டி நடத்தினாங்களாம். யார் கடைசி வரைக்கும் கை தட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரைஸுன்னு. கை தட்டிகிட்டே இருக்காங்க, முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி முடியுது அப்படின்னு அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து கை தட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு லெஃப்ட் இல்லை, ஒருத்தருக்கு ரைட்டில், 2 பேரும் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தட்டணும் என்பதற்கான மனது இருக்கிறது. அப்போ இங்கே வந்தால் பாராட்டணும், அதுதான் முக்கியம். சார் சொன்னாங்க 6 வயசுக்குள்ளே என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க அப்படின்னு. நான் உடல் ரீதியாக மாணவர்களை வளர்க்கணும்னு நினைக்கிறது, அறிவு ரீதியாக வளர்க்குறது வேறு. நாலேஜுங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது, செல்ஃபோனில் போனால் வந்துட்டுருக்கு. அறிவு வளருதா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது இல்லையா? 6 வயது வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துடலாம், பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. 28 வயசுக்குள்ளே உங்கள் உடம்பை நீங்கள் சரி பண்ணலைன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சரி பண்ணவே முடியாது, அவ்வளவுதான். அப்போ 6ம் 28ம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எல்லா குழந்தையும் ஒரு நல்ல பாடல். எல்லா குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கும்போது நல்ல குழந்தைகள் தான். பின் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் யார் கையில் இருக்கு? அன்னை வளர்ப்பறல, அப்பா வளர்க்குறதுன்னு சொல்லவே இல்லை, தாத்தா வளர்ப்பார்னு சொல்லலை, பேரண்ட் வளர்ப்பாங்கன்னு சொல்லலை. ஏன் அன்னை வளர்ப்பிலே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் தான் வீட்டில் சாப்பாடை ரெடி பண்ணுறீங்க. நீங்கள் என்ன மாதிரி சாப்பாடை கொடுத்து, என்ன மாதிரி உணவு கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறீங்களோ அதுதான் உங்கள் முன்னாடி நிற்க போகுது. இப்போ அந்த குழந்தை என்ன கேட்டாலும் கொடுக்குறோம், செல்ஃபோன் கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ ஒன்றுமே தெரியாது. எங்கே எல்லாரும் ஒரு இடத்துல நிற்போம் அப்படின்னா 10th 12th இது வந்தோன்னே எல்லாரும் ஒரு பிரேக் ஆயிடுவோம். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அவன் மார்க் வாங்கவே மாட்டேங்கிறான்னா, நீங்கள் இங்கே ப்ளே ஸ்கூல்லேருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன சாப்பாடு கொடுத்தீங்களோ அதுதான் அங்கே ரிசல்ட்டாக வரப்போகுது.
நீங்கள் இன்புட்டை சரியாக கொடுக்காம அவுட்புட் கேட்டிங்கன்னா எப்படி வரும்? வரவே வராது இல்லையா? எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறீங்களா குழந்தைகளுக்கு? மருத்துவர் வேறு இங்கே இருக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? இட்லி, வடை, தோசை, பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி கொடுக்குறோம். உள்ள ஒரு பெரிய ஆர்கன், பெரிய மிஷினரி சிஸ்டமே இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு கேட்குது, அது பிடிச்சி இழுத்து கேட்குது. நீங்கள் கொடுக்குற இட்லியில் இருந்தால் அதை எடுக்க வேண்டியிருக்கு, தோசையில் இருந்தால் எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? நீங்கள் கொடுக்குற புரோட்டாவில் இருந்தால் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்கு தேவையானது எல்லாம் போதானா? இல்லை. இப்போ ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, மூளைக்கான உணவுகளை நம்ம மறந்துட்டோம். இங்கே ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும், உளுந்தங்கஞ்சி சாப்பிட்ருப்பாங்க இல்லையா? அவல் பாயாசம் சாப்பிட்ருப்பாங்க, இயற்கையான உணவுகள்லாம் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்? பீஸா, பெக்கரு, ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டு தான் கொடுக்குறோம். இந்த ஜங்க் ஃபுட்டு கொடுக்கறதுனால என்னென்னா, இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா சுகர் அப்படின்னா ஓ அவருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சுகருனா நமக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்துட்டோம் இல்லையா? ஏன்னா எல்லாமே லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறையை முழுசாக மாற்றிட்டோம். உணவு தான் மிகப்பெரிய விஷயம். இங்கே அதுக்குண்டான நேரம் இல்லை, 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்கோம். உணவு தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ நான் எங்கே போனாலும் 2 உணவுகளை எல்லோருக்கும் சொல்லிட்டு போகிறது. 2 காய்கறியை நான் எப்போவும் எல்லாருக்கும் சொல்லிட்டு போவேன். அது கண்டிப்பாக நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடியதான். ஏன்னா இந்த 2 காய்கறியும் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரன்ஸனையும் கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அந்த 2 காய்கறியும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்? வாங்க மாட்டோம். நம்ம வந்து புரோக்கோலி வாங்கணும், காலிஃப்ளவர் வாங்கணும் இல்லையா? எல்லாமே ரொம்ப ஹைடெக்காக வாங்கணும். ஏன்னா நம்ம வந்து சொசைட்டிக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், நமக்காக வாழலை. ஸோ நான் எனக்காக வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் சொசைட்டிக்காக வாழணும்னு ஆசைப்பட்றதில்லை இல்லையா? நான் சொசைட்டிக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் எல்லாரோடையும் சேர்ந்து நான் பண்ணணும். எனக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் எனக்காக வாழ முடியும். ஏன்னா இங்கே எல்லாம் சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது. அது என்ன சொன்னாலும் கேட்கும். வான்னா வரும், போனால் போவோம். அடிச்சுட்டு கூப்பிட்டா கூட ஏன் என்ன அடிச்சிங்க, இப்போ கூப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்கும் இல்லையா? நம்மளை அடிச்சுட்டு கூப்பிட்டா போவோமா? திருப்பி எப்போ அடிக்கலாம்னு தான் பார்ப்போம் இல்லையா? ரைட். ஸோ 2 வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறது, இந்த கோல்டன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நாங்கள் வந்து எங்களுடைய வெஜிடபிள்ஸ் மெடிசனில் சொல்லுவோம், காய்கறி வைத்தியத்தில் சொல்லுவோம் கோல்டன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து கோவக்காய் வாங்க மாட்டோம், ஏன்னா கிலோவே 10 ரூபாய் தான், அது நமக்கு பண்ண முடியாது ஒன்று. இன்னொன்று சொல்லுவோம், இன்னொன்று வந்து கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சீனி அவரைக்காய் சொல்லுவோம். சொன்னோன்னே என்ன சொல்லுவோம்னா அது வாயு அப்படின்னு சொல்லுவோம். உடனே ரெடியாக வச்சுருப்போம், அது வாயு சார், நீங்கள் வேற அதை சாப்பிட்டு கஷ்டம்னு. அது வாயு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எப்போ வாயுவாக இருக்கும்? அதை நீங்கள் கட் பண்ணி நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு பெப்பர் போட்டு குடிச்சிங்கன்னா இட்ஸ் அ குட் மெடிசன். நீங்கள் அப்படியா பண்ணுவீங்க? நல்லா பொடியாக வெட்டி ஆச்சி மசாலாலாம் போட்டு ரிஃபைண்ட் ஆயிலெலாம் ஊற்றி அப்படி நல்ல சட்டி பிடிக்கிற வரைக்கும் அப்படி வறுத்து அப்படி சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே வேறையா? அப்படி தானே? நல்ல ஒரு உணவை பாய்சன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அது கேஸு அது காற்றுன்னு அதை என்ன பண்ணும்? பண்ண முடியாது இல்லையா? எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு தெரியும், அப்படி தானே? உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்? எப்படி சாப்பிடுவோம்? அப்படியே அதோட கலரை மாற்றி சாப்பிடுவோம் இல்லையா? இருக்கிற ப்ரோட்டீன்லேயே நல்ல ப்ரோட்டீன் உருளைக்கிழங்கு தான். எப்போ சாப்பிட்டா? இங்கே இருக்கிற ஐயாவுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கும், அவங்க வீட்டில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சாதம் பொங்கும்போது உருளைக்கிழங்கை போட்டு அவிச்சு பெப்பர் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்கூலில் பார்க்குறோம் பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுத்து விடுவாங்க. உருளைக்கிழங்குக்கு மேலே ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் நின்றுக்கிட்டே இருக்கும், அப்படியே கதன்னு இருக்கும். அந்த பிள்ளை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் வாமிட் பண்ணும், இல்லைன்னா தூங்க போயிடும். ஸோ அப்போ உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு, மருந்தே வேண்டாம் இந்த உடம்புக்கு. இந்த மருந்து எப்போ வேண்டாம்னா நம்ம கரெக்டாக உணவு சாப்பிட்டோம்னா. ஸோ இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீதி குருசாமி சார்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் அவங்க ஸ்கூல்லே வந்து எப்படி உணவுகளை நம்ம வந்து வகைப்படுத்தணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்லனா, ராமலிங்க அண்ணன் வந்து இப்போ சொன்னாப்பில்ல, எல்லாருக்கும் ஸ்கூல்ல இருந்து இளநீ கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்தாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னாரு, ஏன்னா நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங்னா நான் வந்து எல்லா சனிக்கிழமையும் நான் உணவு சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும்தான் எடுத்துக்க வேண்டியது. அவர் தான் சொன்னார், உங்கள் கூட இருந்தோன்னா நாங்களும் அப்படியே மாறிடுவார். நான் மாறுவதற்காக சொல்லலை, வாழ்க்கை முறை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு.
மருத்துவர் சார் இருக்காங்க. இப்போ எதை எடுத்து சாரை வச்சுட்டு சொன்னாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எதை எடுத்தாலும் தான் உடனே டேப்லெட் தான் இல்லையா? லேசாக தலைவலிச்சா கூட டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு அதை நம்மளே பெருசாகும், எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னோன்னா டாக்டர் எழுதி கொடுத்துருவாங்க, மாத்திரையை போட்டுருவோம் இல்லையா? அதனால் ஒரு சின்னதாக சொல்கிறாங்க, உலகத்தில் அதிகமாக மாத்திரை சாப்பிட்றது இந்தியாவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸும் நம்ம தான் வச்சுருக்கோம், கேன்சரும் நம்ம தான் வச்சுருக்கோம், நம்ம தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் வச்சுருக்கிறோம், நம்ம தான் என்ன பண்ணுறோம், கலாச்சாரமும் நம்ம தான் நிறைய வச்சுருக்கோம். ஸோ உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைகளுக்கு நைட்டு கண்டிப்பாக சப்பாத்தி, புரோட்டா சொல்லும்போது எல்லாருக்கும் கோபமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா 10 மணிக்கு மேலே தான் ஒரு 4 புரோட்டா, ஒரு ஆஃப் ஆயில், ஒரு கலக்கி, ஒரு கலக்காமல் அப்படி சாப்பிட்டு தூங்கினா அந்த தூக்கமே வேறையா இல்லையா? அப்படி தான் எல்லாருக்கும் ஓடிட்டுருக்கோம். நாங்கள் சொல்கிறோம் நைட்டு கொடுக்கக்கூடாத உணவுகள்னு. என்னுடைய மாணவியெல்லாம் இருக்க நான் சொல்லுவேன், நைட்டு சப்பாத்தி, புரோட்டா, பால் சாதம் இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த பிள்ளைகிட்டேருந்து இன்டேக் எடுக்கவே முடியாது. நீங்கள் பாயில் ஐட்டம் மட்டும்தான், நல்ல மென்மையான உணவுகளை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா? 4 மணிக்கு எந்திக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும், 5 மணிக்கு எந்திக்கிறனா உடல் நமக்கு ஒத்துக்கணும். ஸோ அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க. 2வது, உங்கள் குழந்தைகளுக்கு பொறுப்புணர்ச்சியை சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை சொல்லிக் கொடுங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கு சொல்லிக் கொடுங்க, பாராட்டுவதற்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பாராட்டுவதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பாராட்டவே இல்லை. இன்றைக்கி அந்தந்த பிள்ளை வரும்போது அவங்கவுங்க கை தட்டிட்டு ஓகே, அப்புறம் தட்டிட்டு செல்ஃபோனுக்கு போயிடுறோம். ஸோ கை தட்டுவது என்பது மிகப்பெரிய விஞ்ஞானம். ஸோ மிகப்பெரிய ஆரோக்கியம். ஸோ எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொடுத்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் நீதி குருசாமி சார் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திருமூலர் யோகா அகாடமியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now I call our chairman and correspondent to honor our guest of honor. Now it's a time for sports prize distribution. Bunny hop. Pre-KG bunny hop. First prize goes to Varnika. Second prize goes to Tejaswini Lakshmi. Third prize goes to Kritika. Goes to Jonas Alfredo. Second prize goes to Ivan Caldwell. Third prize Nitran.
Jeeva Arudran. Second prize goes to Daswant Subhash. Third prize goes to Sarvin Joshua. Show walking. First prize goes to Aditya Siva. Second prize goes to Avantika. Third prize goes to Gopika Sri. Bead stringing. First prize goes to Jeffina Ponmani. Second prize goes to Afak. Junior KG. Paper drag race. First prize goes to Elsa Obed Samuel. Second prize goes to Durshika. Third prize goes to Pranita. Squat jump. First prize goes to Madesh. Second prize goes to Miraculin Melki. Third prize goes to Anbu Chelvan. Sponge water relay. First prize goes to Jaswant. Second prize goes to Kalyani. Senior KG. Sprint race. First prize goes to Naveen. Second prize goes to Kavin Joshua. Third prize goes to MS Union. Cup and ball challenge. First prize goes to Selva Varshini. Second prize goes to Danishka. Third prize goes to Mahalakshmi.
Naveen Kumar. Pre-KG running race, Arvind Jessica first prize. Third prize goes to Midun Raghav. Arranging the bottle, first prize goes to Gugan Varman. Second prize, Adirai Chelvi. Third prize goes to Ashwik. Frog jump, first prize goes to Jerish Rayan. Second prize goes to Kar Makilan. Third prize goes to Jovin Rakshan. என்னது எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யார் போய்ட்டு ஆமாம் ஆமாம் ஓகே ஜெரீஸ் ராயன் ஓகே ஓகே Ball dropping. First prize goes to Phoebe Charis. Second prize goes to Ritika Sri. Balloon. First prize goes to Jara Jenis. Second prize goes to Sri Mukundan. Third prize goes to Yutta Madhuranjidam.
water bottle, first prize goes to Ria Vivian. Second prize goes to Jebis Nilan. Third prize goes to Pavitran. Arranging the ball, first prize goes to Adira Purvika. Second prize goes to Pondarani. Third prize goes to Harihara Sudan. Junior KG, arranging the chair. First prize goes to Aviran. Second prize goes to Arlene Zaina. Third prize goes to Bharat. Cup matching. First prize goes to Ishwan Dev. Second prize goes to John Adam Raj. Third prize goes to Isaac. Musical chair. First prize goes to Kritika Priya. Second prize goes to Sajona Adan. Third prize goes to Meenakshi. Balance walk backward. First prize goes to Sastika. Second prize goes to Sivamani Adika. Senior KG. Blowing the ball. First prize going to Ishan V. S. Prem. Second prize goes to Mr. Alfi. Lemon with spoon.
phone. First prize goes to Shayan Madani. Second prize goes to Penroy. Request our chief guest Dr. M. Umar sir to address the gathering. தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்களுக்கு ஒரு இனிய வரவேற்பு. ஸோ ஒரு அருமையான ஒரு ஆனுவல் டே. ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நீதிகுரு சுவாமி சார், ஜெகன்மோகன் சார் மற்றும் பெற்றோர்கள் அண்ட் டுடே ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் குழந்தைகள், ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு இனிய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். கவலைப்படாதீங்க, மணி வந்து 11 ஆகிட்டு, ஆஃப்டர்நூன் நிறைய ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க, நிறைய பேர் படத்துக்கு போகணும் ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க, அவுட்டிங் வச்சுருப்பீங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே. ஸோ நான் நிறைய மேடைகளில் வந்து பேசியிருக்கேன். ஆனால் சில மேடைகளுக்கு வந்து எனக்கு அழைப்பு விடுக்கும்போது என்னால் வந்து மறுக்க முடியாது. அதில் ஒரு முக்கியமான மேடை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம். நீங்கள் செல்வம் சொல்லி பார்க்கும்போது குழந்தைய மட்டும்தான் செல்வத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. மற்ற செல்வத்தை பார்க்கும்போது குழந்தை செல்வம் அது மிகப்பெரிய செல்வம், இப்படி தானா? ஸோ அப்படிப்பட்ட செல்வத்துக்கு வந்து இன்றைக்கி கிராஜுவேஷன் டே நடந்திருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்படிலாம் கிராஜுவேஷன் டேலாம் எங்களுக்கெலாம் நடந்ததெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு கேஜி கிராஜுவேஷன், அந்த கிராஜுவேஷன் நடக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்டப் மாதிரி கிடைக்கும். ஓகே. நான் எந்த ப்ரோக்ராமுக்கு போனாலும் முதல்ல நான் வந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ணங்களை பற்றி தான் நான் வந்து பெரும்பாலும் பேசுவேன். அப்படிதானா? ஸோ வந்து எண்ணங்களை பேஸ் பண்ணி தான் அந்த உலகம் வந்து இயங்குங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்னா நல்ல எண்ணமாக இருக்கணும். அப்படி தானா? இதுவெல்லாம் நடக்குமா என்பது எண்ணங்களின் சக்தி அல்ல. நாம் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். அதுதான் வந்து எண்ணங்களோட சக்தி. ஆனால் நாம் நினைக்கக்கூடியது எப்படி நினைக்கணும்? நல்லதாக நினைக்கணும். இந்த எண்ணங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எண்ணங்கள் என்பது வந்து ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் மாதிரி. மேலேருந்து ஒரு பொருளை கீழே போட்டிங்கன்னா அது வந்து என்ன செய்யும்? கீழே விழுந்து உடையும். இதுதான் வந்து எண்ணங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த மேடையிலேருந்து நான் தவறிங்க கீழே விடுதேன். ஸோ இந்த டாக்டர் சார் ரொம்ப நல்லவர், யாரை பார்த்தாலும் ஒரு சம்சா டீ வாங்கி கொடுப்பார், இவருக்கு வந்து ஒரு 2 கை காலம் ஒரு கையை மட்டும் லேசாக உடச்சி விட்டா போதும்னு சொல்லலாம் பூமி நினைக்காது. என்ன ஃபோர்ஸில் நான் உழுதனோ அந்த ஃபோர்ஸில் வந்து என்ன செய்யும்? எனக்கு அடிபடும். த சேம் திங் இஸ் தட் அவர் தாட், எண்ணம். நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை அப்படி உங்கள்கிட்ட கொண்டு வந்துடும். சரிங்களா? அதுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறத அப்படி உங்கள்கிட்ட கொண்டு வந்துடும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன செய்தோம், எப்போ நினச்சாலும் நீங்கள் நல்லதே நினைங்க நாங்கள் நடக்கும். இப்போ அஸ் அ டாக்டராக நான் பார்க்கும்போது நிறைய மெட்டர்னல் பேஷண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதனால தான் என்ன செய்வாங்கன்னா வயிற்றில் வந்து அந்த கரு இருக்கும்போதே நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை நல்ல விஷயமாக நினைங்கன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு பதிவுகளுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. சரிங்களா? ஸோ அந்த பதிவை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சக்தி வந்து அப்படி வந்து உங்களுடைய எண்ணத்தை பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேடி கன்சீவாக இருக்காங்க வச்சுருக்கு. இவர் ஆரம்பிக்கக்கூடிய கதையை பார்த்தா இன்றைக்கி முடிக்க மாட்டார் போலேன்னு நினைக்காதீங்க. ஒரு 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிச்சிடுறேன். ஓகே. ஒரு லேடி கன்சீவாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த கன்சீவாக இருக்க லேடிக்கிட்ட வந்து இன்னொரு லேடி அவங்களுக்கு குழந்தை இல்லை சொல்கிறாங்க, எனக்கு வந்து குழந்தை இல்லை, நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுங்க அப்படி சொல்லுதாங்க. ஸோ அந்த கன்சீவாக இருக்க லேடி வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுதாங்க, ரொம்ப வருத்தப்படுதாங்க. வீட்டுட்டு போய் அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பாதிப்பு வந்து என்ன செய்யும்னா அது ஒரு பதிவு. அப்படி தானே? ஒரு பதிவு இன்னொருத்தருக்கு வந்து அவங்களுக்கு பதிவாக பதியுது. அந்த வயிற்றில் உள்ள கருவை பாதித்து அந்த கருவுக்கு குழந்தை இல்லாமல் போகும். இதுதான் அந்த பதிவுகள், எண்ணத்தோட பவர். ஸோ அப்படின்னா என்ன தான் செய்யணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க.
கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களோட மனசில் உள்ள பாரத்தை வெளியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களை பாதிக்காது. சரிங்களா? இதில் நான் நிறையா உணர்வுபூர்வமாக நிறையா விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையிலையும் என்ன செஞ்சுருக்கு, நிறையா நடந்திருக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன நினச்சாலும் நல்லதையே நினைங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு முக்கியமான சவால் வந்து பேரண்டிங். டாக்டர் அந்த காலத்துலலாம் வந்து எங்கள் பாட்டி முன்னாடி ஜென்ரேஷன்லாம் 10 பிள்ளை அசால்ட்டாக வளர்த்துட்டு போனாங்க. ஒரே ஒரு பிள்ளை ரொம்ப திணறத டாக்டர், என்ன செய்யணுன்னே தெரியல எங்களால். நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்குது. ஒரு பிள்ளையை வச்சு நாங்கள் படாத பாடுதோம். என்ன ரீசன் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அந்த 10 பிள்ளைகள் வந்து அவங்க பாட்டிலாம் பெற்று வளர்த்தாங்கல்ல, அவங்க வந்து வளர்த்தார்கள், நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள். வளர்வது என்பது வேறு, வளர்க்கப்படுவது என்பது வேறு. இந்த வளர்க்கப்படுவதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஓவர் ப்ரொடெக்டிங் கொடுக்கீங்க நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம். என் பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாது, என் பிள்ளை மண்ணில் ஆடக்கூடாது, மண்ணில் ஆண்டா என்ன ஆகும், ஏதாவது கிருமி வந்துடும். இப்போ இருக்க குழந்தைகளுக்கு அந்த மண்ணில் விளையாடாதனால வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். உங்கள் பாஷையில் சொல்ல போனால் சுத்த வியாதி. என்கிட்ட வந்து ஒரு குழந்தைய கூட்டு வந்தாங்க. ஒரு 5 வயசு தான் இருக்கும். சொல்லக்கூடிய விஷயங்கள் எதையுமே உங்களை பயம் கொடுத்ததுக்காண்டி இல்லை, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான். சரிங்களா? 5 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தைய கூட்டு வந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப சுத்தம் பார்க்கும். சுத்தம் எந்த அளவுக்குன்னா, இந்த படியில் நடந்து வருதுன்னு வைங்களேன், அவங்க வீட்டில் உள்ள படியை தொடச்சிக்கிட்டே போகும். அந்த அளவுக்கு சுத்தம். சரிங்களா? ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் இல்லை மண்ணில் ஆட விட்டதே கிடையாது. அந்த ஓவர் ப்ரொடெக்டிவ்னஸ் கொடுக்கும்போது என்ன செய்யுது, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து டிஸார்டர்லாம் வருது. த சேம் திங் இஸ் தட் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய ரீசனும் அதுதான். சரிங்களா? அண்ட் வந்து இப்போ இருக்க உலகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரம். த ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்கூல் நீதிகுருசாமி சார் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும் சொன்னாங்க. ஆனால் அது வரைக்கும் கூட நம்மளால் பொறுக்க முடியலை. கேமராமான இடிச்சிட்டு வந்து முன்னே எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்தீங்க, அப்படி தானே? ஏன் இவ்வளோ அவசரம்? ஸோ ரொம்ப அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. ரீல்ஸில் நடக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக மாறாது. ஒரு ரீல்ஸ் பிடிக்கலன்னா இன்னொரு ரீல்ஸ் போயிடுவீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறாது. கஷ்டப்படணும், துன்பப்படணும், வேங்காத அடி வாங்கணும். அதே அடி உங்கள் பிள்ளைங்களே வேங்க விடணும். எதுனாலும் உங்கள் பிள்ளைக்கு முன்னாடி வந்து நிற்காதீங்க. நீங்கள் சொல்லறிவோட பட்டறிவு பட்டால் தான் அந்த உலகத்தில் படைக்க முடியும். நிறையா எஸ் சொல்லுவதோட உங்கள் குழந்தைக்கு என்ன செய்யணும், நிறையா நோ சொல்லி பழக்கணும். சரிங்களா? அந்த நோ வந்து எப்படி இருக்கணும்னா, ஒன் சைடு நோவாக இருக்கக்கூடாது. அப்பா நோ சொல்லிட்டு அம்மா நோ இருக்கக்கூடாது. 2 பேருமே நோ இருக்கணும். 2 பேருமே நோ சொல்லும் போது பின்னாடி பாட்டி தாத்தா வந்து எஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ நிறையா வந்து, அதாவது டாக்டர் நீங்கள் இஷ்டத்துக்கு மேடையில் பேசிட்டு போயிடுவீங்க, வீட்டில் வந்து வளர்த்து பார்த்தா தானே தெரியும். அப்படி தானே? எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து இப்போ சார் சொன்னாங்கல்ல 6 வயசு, அஸ் பர் மெடிக்கல் டைம் நாங்கள் 5 வயசு சொல்லுவோம். 5 வயசுக்குள்ளே, ஸோ 6 இயர்ஸ் வச்சுக்கிடுங்க. அந்த 6 வயசுக்குள்ளே நீங்கள் குழந்தைக்கு வந்து என்ன கொடுக்கீங்களோ அது உங்களோட குழந்தைகளுடைய கடைசி வரைக்கும் இருக்கும். அது உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி. ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்மளை பார்க்கும்போது, உணவு கொடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, வயிறு நிறைஞ்சா மனசு நிறையும் சொல்லுவாங்கல்ல. அது என்ன ரீசன் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, வயிற்றுக்குள்ளே 2 ஹார்மோன் இருக்குது. என்ன ஹார்மோன் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வந்து செரோட்டினின் அண்ட் டோபமைன். இந்த 2மே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன். நீங்கள் நல்லா சாப்பிடும்போது இந்த குடலுக்கும் வயிற்றுக்கும் மூளைக்கும் நடுவில் வேகஸ் நர்வுன்னு ஒரு நர்வு இருக்குது. அந்த நர்வு வழியாக நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஃபுல்லாக போகும், உடம்பு சந்தோஷப்படும், அட் த சேம் டைம் மனசு சந்தோஷப்படும். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் அளவுக்கு அதிகமாக எதையுமே சாப்பிடாதீங்க.
சரியான நேரத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் போதும். சரிங்களா? அண்ட் சாக்லேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுங்க. ஏம்னா வந்து இந்த நிறைய சைல்டுக்கு இப்போ நிறைய நான் அட்டன் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸு குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குது. என்ன ரீசன் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சுகர் என்பது சீனி என்பது வேறு, செறிவூட்டப்பட்ட ஆடட் சுகர் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ஆடட் சுகர் வந்து சாக்லேட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடுங்க, கம்மி பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? குழந்தைகள் வந்து இப்படி ரொம்ப வந்து அடம் பிடிக்கிறதுக்கோ நம்ம சொல்ல பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கோ என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? இந்த பேரண்ட்ஸோட வகைன்னு சொல்லி நாங்கள் பிரிப்போம். எங்கள் டைம்ஸில் மொத்தமே வந்து 6 வகையான எமோஷ்னல் பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கோபமான பெற்றோர்கள், விரக்தியான பெற்றோர்கள், சத்தமிடும் பெற்றோர்கள், கட்டுப்படுத்தும் பெற்றோர்கள், கண்டிக்கும் பெற்றோர்கள், அண்ட் ஃபைனலாக மகிழ்ச்சியற்ற பெற்றோர்கள். இதனால் குழந்தைக்கு என்ன விளைவாகும்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோபமான பெற்றோர் வந்து பயந்த குழந்தையை உருவாக்கிறார்கள். விரக்தியான பெற்றோர் வந்து பதட்டமான குழந்தையை அல்லது குழப்பமான குழந்தையை உருவாக்கிறார்கள். அண்ட் வந்து சத்தமிடும் பெற்றோர்கள் வந்து பதற்றமான குழந்தை, கட்டுப்படுத்தும் பெற்றோர் அச்சமுள்ள குழந்தை, கண்டிப்பான பெற்றோர் எதற்கும் அடங்காத குழந்தை, அண்ட் மகிழ்ச்சியற்ற பெற்றோர் உணர்வுபூர்வமாக நிலையற்ற குழந்தையை உருவாக்கிறார்கள். அமைதி மற்றும் அன்பான பெற்றோரே மகிழ்ச்சி மற்றும் பாதுகாப்பான குழந்தையை உருவாக்குகிறார்கள். சரிங்களா? எப்போதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்ன ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்தார், போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்தார். என்ன சொன்னார்னா, டாக்டர் என்னுடைய குழந்தை வந்து ரொம்ப வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசிக்குது, கெட்ட வார்த்தைகள் பேசுது அப்படி சொன்னார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, குழந்தைகள் எப்போதுமே கெட்ட வார்த்தைகள் பேசாது, கேட்ட வார்த்தைகளை தான் பேசும். நம்ம நல்ல வார்த்தைகள் பேசி நம்ம நல்லா நடந்துக்கிட்டோம்னா பிள்ளைகளும் நல்லா நடந்துக்கிட்டோம். ஃபோனை பார்க்காதான்னு சொல்லி நீங்களும் அப்பா அம்மாவும் சேர்ந்து உட்காந்து ஃபோனை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என்ன செய்யும்? ஃபோனை பார்க்க தான் செய்யும். அண்ட் வந்து குழந்தைகளை வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை கையில் 2 ஆப்பிள் இருக்குது. சரிங்களா? அந்த 2 ஆப்பிளையும் குழந்தை வந்து வச்சிருக்கு. அந்த ஆப்பிளை வந்து அவங்க அம்மா கேட்காங்க. 2 ஆப்பிளையும் கடிச்சிட்டு ஒரு ஆப்பிளை கொடுக்கு. ஸோ அந்த அம்மாவுக்கு என்ன தோணும்? ஆப்பிளை தானே கேட்டேன், இப்படி 2 ஆப்பிளையுமா கடிச்சிட்டு தருவேன். ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லிச்சுன்னா, இந்த ஆப்பிள் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இதை சாப்பிடுன்னு சொல்லி அந்த கடிச்ச ஆப்பிளை கொடுக்கு. ஸோ இதுதான் குழந்தைகள். ஸோ குழந்தைகளோட குணத்தை நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளோட எண்ணத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? மாற்றிருந்தோம். இதுதான் இங்கே பிரச்சனை. சரிங்களா? முதல்ல நம்ம மாறணும், அதுக்கப்புறம் குழந்தைகளை அதுவாக மாறிடும். நமக்கு பல ஆசைகள் இருக்கும். எங்கள் அப்பா என்ன டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினச்சாரு, எங்கள் அப்பா என்ன ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு நினச்சாரு, அதை ஃபுல்லாக என் குழந்தைகளை நான் திணிக்க போகிறேன்னு சொல்லி தயவு செய்து இப்போமே நீங்கள் வந்து கேட்காதீங்க. அது ஆசைப்பட்டதை படிச்சுட்டு போட்டோம். என் நண்பர் தெரியா, என் நண்பர் வீட்டில் சின்ன நான் போகும்போது பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்கன்னா, நண்பரோட குழந்தை வந்து குழந்தைன்னு சொல்ல முடியாது, ஆஃப்டர் 12th அந்த பையன் வந்து கேட்ரிங் படிக்கணும் ஆசைப்பட்டான். கேட்ரிங் படிக்கணும் ஆசைப்பட்டோன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னது சமையல்காரனா ஆக போறியா? அதானே, அப்படி தானே சொல்லுவாங்க, சமையல்காரனா ஆக போறியா அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்படியே ரொம்ப சண்டை அந்த ஆக்கில். அப்படி இப்படி சொல்லி என்ன செஞ்சாச்சு, எந்த லெவலுக்கு போச்சுன்னா, நீ கேட்ரிங் முடிச்சா உனக்கு என்ன கிடையாது? பொண்ணு கிடைக்காது, சொந்தத்தில் பொண்ணு தர மாட்டாங்க, அதனால் நான் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், கேட்ரிங்லாம் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி. ஆனால் அந்த பையன் ரொம்ப அடம் பிடிச்சி என்ன செஞ்சுட்டான், கேட்ரிங் படிக்க போயிட்டான். ஸோ கேட்ரிங் படிக்க போயிட்டான், நல்லா படித்தான். சரியா? படித்து முடிச்சுட்டு அவனுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல வேலை கிடச்சிச்சு. துபாயில் புர்ஜி கலிஃபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் அவன் செஃப்பாக இருக்கான். அவனோட சேலரி எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா பெர் மந்த்துக்கு 5 lakh வாங்குதான். சொந்தக்காரங்களை அடித்து பிடிச்சிட்டு பொண்ணு தரேன்னு சொல்லுதாங்க. குழந்தைகளோட அவங்களோட ஆசைக்கு நீங்கள் விட்டிங்கன்னா குழந்தைகள் அதுவாக அழகாக படிக்கும். சரிங்களா? அதனால் உங்களோட ஆசைகள் என்ன செய்யாதீங்க, தயவு செய்து குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள். சரிங்களா? அண்ட் ஃபைனல் ஒரு முடிவுன்னு சொல்லி நீங்கள் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா 3 விதமாக எடுக்கலாம். மனம் சார்ந்த முடிவு, உடல் சார்ந்த முடிவு, மூளை சார்ந்த முடிவு.
இந்த மூளையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மனசுக்கா, மூளைக்கா, உடலுக்கா? எதுக்கு? மூளைக்கா, மனசுக்கா, உடலுக்கா? எதுக்கு அதிகமான பர்சன்டேஜ்? மூளைக்கு தான் அதிகமான பர்சன்டேஜ் கொடுக்கணுமா? சரி, ரைட்டோ. எனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. என் கையில் 1 லட்ச ரூபா தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் 2 லட்ச ரூபா தேவை. நான் பேங்க்குக்கு 1 லட்ச ரூபா எடுக்க போகிறேன். கேஷியர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா 5 லட்ச ரூபா எண்ணிட்டு இருக்காங்க. மூளை பிளான் போடுது, 5 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஓடிடும் சொல்லி பிளான் போடுது. இப்போ சொல்லுங்கள், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உடலுக்கு. சரி, உடலுக்கு போவோம். நான் திடகாத்திரமாக இருக்கேன், ஓடனால என்னால் யாரையும் பிடிக்க முடியாது, உடல் சொல்லுது. இப்போ எதுக்கு சொல்லுங்கள்? கடைசியில் மனசு சொல்லுது, யார் வீட்டு பணத்தையும் இப்படி எடுத்துகிட்டு போனால் உன் மனசாட்சியே உன்னை கொன்றாதா? அதனால் மூளையும் வந்து ஓகே, இவன் சொல்கிறது தான் கரெக்டு. உடம்பும் சரிடா, நம்மளோட உடம்புக்கெலாம் யாராவது நம்மளை அடித்தாங்கன்னா நம்ம தாங்குவோமான்னு சொல்லி 3மே ஈக்குவலாக முடிவு எடுக்கு. ஸோ எவர் ஒருவர் மூளை சார்ந்த முடிவையும் உடல் சார்ந்த முடிவையும் மனசு சார்ந்த முடிவையும் சமமாக எடுக்கிறாரோ அவர்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு சென்று வெற்றி அடைவார். இதே விஷயத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? சொல்லிக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் வந்து இந்த எண்ணங்கள்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எண்ணம் சம்மந்தமாக வந்து ஒரு கதையை வந்து நம்ம எல்லா மேடையிலையுமே நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 2 கதை இருக்குது. எந்த கதையை சொல்லன்னு தான் யோசிக்கேன். சரி, ராமன் லட்சுமணன் 2 பேர். சரிங்களா? 2 பேருடைய தோட்டத்துலேயும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பூ. சரிங்களா? பூச்செடியை நட்டு வைக்காங்க. ஸோ அந்த பூச்செடியை பூக்க வைக்கிறதுக்கு டெய்லி காலையில் ஒரு தேவதை வரும். சரியா? ஃபஸ்ட்டு ராமனோட தோட்டத்துக்கு அந்த தேவதை வருது. பூவை வந்து பூக்கிறதுக்கு வந்து இந்த தோட்டத்தில் பூ பூக்கட்டும் சொல்லி ஒரு மந்திரத்தை போட்டுட்டு போயிடுது. அந்த பூ பூக்குது. தேவதைக்கு ரொம்ப டயர்ட்னால ராமன் தோட்டத்துக்கு மட்டும் வந்துட்டு லட்சுமணன் தோட்டத்துக்கு போகாமல் தேவதை வானத்துக்கு போயிடுது. ஸோ காலையில் ராமன் வந்து பார்க்காரு, ரொம்ப சந்தோஷம். லட்சுமணன் வந்து பார்க்காரு, லட்சுமணன் தோட்டத்தில் எதுவுமே இல்லை, ராமன் தோட்டத்தில் மட்டும்தான் பூ இருக்குது. லட்சுமணன் ரொம்ப வருத்தப்படுதாப்புல, என்னது அவன் தோட்டத்தில் மட்டும் பூ பூத்துருக்கு, என் தோட்டத்தில் பூ தூக்கலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தம். யாருக்கு? லட்சுமணனுக்கு. சரிங்களா? ஸோ மறுநாள் தேவதை வருது. ராமன் தோட்டத்தில் மட்டுமே பூ பூக்கு, லட்சுமணன் தோட்டத்துக்கு பூ பூக்கலை. இது கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் தேவதையை கையும் களவுமாக யார் பிடிச்சிட்டா? பூ பூக்காத லட்சுமணன் தோட்டத்தோட தேவதை பிடிச்சிட்டாப்புல. ஏன் வந்து என் தோட்டத்தில் மட்டும் பூ பூக்க மாட்டுக்கு, ராமன் தோட்டத்தில் மட்டும் பூ பூக்குன்னா, எப்பா உனக்கு அடுத்தவங்கள பார்த்து வயிற்றுச்சப்படுது தான் பிடிச்சிருக்கு போலேன்னு சொல்லி உன் தோட்டத்துக்கு பூ பூக்கலை. அவனுக்கு வந்து என்னது, பூ பூத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுது, உனக்கு வயிற்றுச்சப்படுது சந்தோஷமாக இருக்குது. ஸோ த கான்செப்ட் இஸ் தட் நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது அப்படி நடக்கும். சரிங்களா? இன்னும் எளிமையாக நம்ம சொல்ல போனால், டெய்லி வந்து யாசகம் கேட்க ஒருத்தர் வருவார். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேடி வந்து யாசகம் கொடுக்கு, அவளோட குழந்தையை கூட்டு, 5 வயசு குழந்தையை கூட்டு யாசகம் கொடுக்கு. 2வது ஒரு லேடியும் அதே மாதிரி வந்து அவன் குழந்தையை கூட்டு என்ன செய்யுது, யாசகம் கொடுக்கு. 2 லேடியுமே இறந்து போயிருந்தாங்க. ஒரு லேடிக்கு சொர்க்கம் கிடைக்கி, இன்னொரு லேடிக்கு நரகம் கிடைக்கி. நரகம் கிடைச்ச லேடி வந்து கடவுள்கிட்ட போயிட்டாங்க, அது எப்படி என் குழந்தைக்கு எனக்கு மட்டும் வந்து நரகம், அவங்களுக்கு மட்டும் சொர்க்கம், நானும் அதானே செஞ்சேன். சொர்க்கம் கிடைச்ச லேடி வந்து என்ன கான்செப்டில் செஞ்சதுன்னா, யதார்த்தமாக வந்து என்னது, குழந்தைய கூட்டு அரிசி போட சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, குழந்தையோட கை சின்னது. ஸோ குழந்தை கையில் அரிசி கொடுத்தா கொஞ்சம் தான் உழும், அப்படி தானே? ஸோ அதனால் வந்து என்னது, உங்களோட எண்ணத்துக்காக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு நரகம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது அப்படி நடக்கும். அண்டு வந்து இப்போ இருக்க உலகம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவிட்டியாக தான் இருக்குது. ஏன் நெகட்டிவிட்டியாக இருக்குன்னா, நம்ம நெகட்டிவிட்டி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சோப்புக்கு விளம்பரம் கொடுக்கக்கூட நெகட்டிவான விஷயத்த சொல்லி தானே விளம்பரம் கொடுக்காங்க. சோப்பு போட்டால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் நெகட்டிவிட்டி, அதனால் நம்ம என்ன செய்யும், சோப்பு போட்டுங்க, பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம சோப்பு போட்டுக்கணும். ஸோ அந்த நெகட்டிவிட்டி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நெகட்டிவிட்டி பக்கம் போயிடுவோம். நான் நியூஸ் பார்க்க ஆரம்பித்து, நியூஸ் பார்க்கறது நிப்பாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நல்லா இருக்கேன். நியூஸ்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. சரிங்களா? நியூஸ் பார்த்தீங்கனாலே
முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சன் நியூஸ் வரும், ரொம்ப ஸ்லோவான ஒரு மியூசிக்கு, அழகாக சொல்லுவாங்க, எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஆனால் வந்து இப்போ காலையில் எந்திரிச்சோன்னா பதட்டமாக அன்னைக்கு ஃபுல்லாமே தலைப்பு செய்திகள் தான். 24 மணி நேரம் தலைப்பு செய்திகள் எங்கே தான் ஓடுது? நியூஸ்லாம் தான் ஓடுது. ஸோ அதனால் நியூஸ் பார்க்கறத வந்து கம்மி பண்ணிக்கிடுங்க. நிறைய நல்ல விஷயத்தை படிங்க, நிறைய புத்தகம் படிங்க. புத்தகங்கள் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். அந்த புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் நல்லா அதிகமாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும். அதை பார்த்து குழந்தைகளும் என்ன செய்யும்? புத்தகம் படிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா புக்கை படின்னு சொல்லுதுங்க. நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்தா புள்ள மட்டும் எப்படி புக்கை படிக்கும்? சரிங்களா? அண்ட் ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான், சில விஷயங்களை நீங்கள் காதில் வாங்காமல் இருந்தால்தான் உங்களால் பல விஷயங்களை சாதிக்க முடியும் என்று கூறி ஒரு அருமையான மேடையில் பேச வாய்ப்பளித்த ஸ்கூல் நிர்வாகத்திற்கும் அனைத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yes, audience, it's time for culturals. Get ready and enjoy the colorful performance of our talented kids. Good morning to our respected dear parents and teachers. All welcome here to our special celebration. We are very happy to see you here today. Your presence makes it more special for us. Thank you for your support. Please enjoy our program and bless us. Thank you. Essa bola vai rolar, mundo é tapete verde. Quando a bola chega lá, coração fica na rede, na rede, na rede. Olá, olá! La 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 la. La 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 la. I dare you. Lego. 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 Feel how the planets become one. It's like a drum to this and rhythm. Hear the whistle, kick the ball. The entire world soars like an eagle. And we all will play like we dance. Only today, there's no tomorrow. We fall behind in this place. Parents, No let's space your for fear clap or boost the sorrow. confidence of our kids. Is it true that you want it? Then act like you mean it. With everyone watching, it's truth or dare. Can you feel it? La 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 la. La 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 la. I dare you. Lego. Lego. You have arrived, it's the place. No more doubts, the time is coming. You'll have the planets become one like a drum. Destiny is calling. German, Colombian, Spanish, and French. Off the bench, you gotta own it. Down here we play like we dance. It's Brazil, and now you know it. Is it true that you want it? Then act like you mean it. With everyone watching, it's truth or dare. Can you feel it? La 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 la. La 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 la. I dare you. Is it true that you want it? Then
Lego. That was a lovely. Witness the wisdom of our tradition through Tirukkural translation by our junior KG students. A perfect blend of culture and learning. Tirukkural was written by Thiruvalvar and translated into English by Reverend G.U. Poe. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. Poe. அகரமகர எழுத்தெல்லாம் மாறுபகவே மொழித்தவருக்கு Constant was professor Achabigis letters are constant was for professor கச்சதனால் ஆழ்பெயன் எங்கோல் வாழறன் நச்சார் கொலார் எனை What uses learning higher the if white locks feet we do not keep. மரபேசி ஏகினான் மனதி செய்த இம்சை நீர்வாவார் Those who reach flowers heart for fair on youth long life desire. பெருமனிதமை இளமனை சென்றக்கு நடுமே இல்லை. Who can chub it with no desire from shadow they never tire. இருசே இறைவன் சேரா இறைவன் பொருசே பொறுப்புஞ்சால் மாட்டே. Good and evil touch them almost. Who praise the Lord with them quote. Thank you. Butterfly, butterfly, flutter around. Butterfly, butterfly, touch the ground. Butterfly, butterfly, fly so free. Butterfly, butterfly, land on me. Butterfly, butterfly, reach the sky. Butterfly, butterfly, say goodbye. Butterfly, butterfly, flutter around. Butterfly,
உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.